உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உடல்நிலை குறித்து என் தேவநாயக கர்த்த கடவுள் என்னிடம் குறித்து இருக்க தரிசனங்களை சென்ற எபிசோடு 40 பார்ட் 1 ஒளிபரப்பியிருக்கிறேன். அதன் தொடர்ச்சியை பார்ட் 2 தொடர்ந்து பார்க்கலாம். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அவர்கள் 27/3/2025 அன்று பாரிஸில் உள்ள ஒரு டிவி சேனலுக்கு கொடுத்த பேட்டியில் பின்வருமாறு கூறியுள்ளார். அவர் ஆங்கிலத்தில் இருக்கிறது, நான் வாசிக்கிறேன். Putin will die soon. Zelensky's makes bold claim amid Russian leaders' health rumors. The headline: Ukraine President Vladimir Zelensky made a bold claim during an interview in Paris, stating that Russian President Putin will die soon, fueling speculation about his health. Amid growing rumors of Parkinson's and cancer, Zelensky accuses Russia of prolonging the war despite these efforts. அதாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விரைவில் இறந்து விடுவார் என்று ஆணித்தரமாக போல்டாக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கூறியுள்ளார். அது உண்மைதான். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் 24/2/2022 அன்று உக்ரைன் மீது போர் தொடுக்கிறார். சில காரணங்களை கூறி போர் தொடுக்கிறார். என் தேவநாயக கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், போரை நிப்பாட்டுங்கள் என்று. 26/2 போர் ஆரம்பித்த 2 நாள் கழித்து 26/2/2022 அன்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறுகிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விரோதமாக கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன், அவனுக்கு ஒரு வாதையை கொடுப்பேன்னு சொல்கிறார். சொன்னது 26/2/2022. அப்படியே நோட்டில் குறிச்சு விட்டுட்டு நான் போர் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 3/5/2022 உலக செய்திகளில் நான் பார்க்கும்போது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருக்குது என்ற செய்தியை பார்த்தேன். 26/2/2022 சொன்ன தேவநாயக கர்த்தரின் தீர்க்க தரிசனம் 3/5/2022 அன்று நான் கேள்விப்பட்டு நிறைவேறியது. தொடர்ந்து என் தேவநாயக கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு புற்றுநோய் கொடுத்ததை பற்றியும் மரணப்படுக்கை கொடுக்க போவதை பற்றியும் வாதையை பற்றியும் தொடர்ந்து தீர்க்கதரிசனம் கூறியிருந்தார். இவை அனைத்தையுமே நான் மாமனிதன் இம்மாற்றருளார் யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பு கொண்டிருக்கிறேன். பல எபிசோடு ஒளிபரப்பியிருக்கிறேன். அவைகளை இப்போது நான் தொடர்ந்து கூறுகிறேன், கேளுங்கள், அவற்றை பாருங்கள். எபிசோடு 7 நாள் 6/5/2022 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புற்றுநோய் கடவுளின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. எபிசோடு 10 3/6/2022 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் புற்றுநோய். எபிசோடு 15 23/9/2023 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வாதை வேதனை கடவுளின் தீர்க்க தரிசனங்கள். எபிசோடு 21 27/10/2023 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஹார்ட் அட்டாக் கடவுளின் தீர்க்க தரிசனங்கள். எபிசோடு 26 13/1/2024 தீர்க்கதரிசிகள் நாஸ்ட்ராடமஸ் பாபா வாங்கிய கூறியது போல் 2024 ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு மரணம் ஏற்படுமா? எபிசோடு 28 5/2/2024 மறைக்கப்பட்டிருக்கிற ஒழிக்கப்பட்டிருக்கிற வாதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு வெளிப்படும் கடவுளின் தீர்க்க தரிசனங்கள். மேலும் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களின் உடல்நிலை குறித்து என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து கேட்கலாம். 7/3/2025 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். விளாடிமிர் புட்டின் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். கொடுக்கப்பட்ட வாதை அவனுக்கு மரண படுக்கைக்கு கொண்டு செல்லும் அவனது வாதை. மரணம் இல்லை அவனுக்கு. ரஷ்ய தேச பயணம் உனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது.
மரண படுக்கையிலே இருந்து அவனை நீயே மீட்டுக்கொள்வாய். அதிகாரம் அனுமதி உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உன்னால் ரஷ்ய ஜனங்கள் உனக்கு பின்பாக திரள்வார்கள். ரஷ்ய ஜனங்கள் உனக்கு பின்பாக திரள்வார்கள். 8/3/2025 தேதி என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். சுகிடக்கம் கரமக்க உக்ரைன் ரஷ்யா போர் காரணம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆதியிலே அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை கூடிய வாதை எடுக்கிறது. மரணப்படுக்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ரஷ்ய தேச பயணம் உனக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. மரணப்படுக்கை அவனுக்கு நீங்கும். உன்னால் உக்ரைன் ரஷ்யா போர் முடிகோரும். அவனால் உறுதியாந்து உடனே நிறைவேறுகிறது. 10/3/2025 தேதி என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். அமெரிக்க தேசத்தின் அதிபதியானவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறேன். விளாடிமிர் புடின் அவனுக்கு துணை போகிறவன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வாதை என்னால் கொடுக்கப்பட்ட வாதை வெளிப்படுகிறது. மரணப்படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்த விட்டுவிட்டது. ரஷ்ய தேசத்திலே உன்பாதப்படும் மரணம் அவனுக்கு நீங்கள் உன் பாதம்படும் நாளிலே அவனை நீ காணும் நாளிலே உன்னை விசுவாசிப்பான். உன் வார்த்தைக்கு செவி கொடுப்பான். ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வருவான். உடனே 11/3/2025 தேதி என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறது. உன்னால் விளாடிமிர் புடினால் உக்ரைன் ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். ரஷ்ய தேசத்தின் அதிபதியினால் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட வாதை மரண வாதையாக மாறும். மரணப்படுக்கை அவனுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. ரஷ்ய தேசம் உன் பாதம் படும். மரணப்படுக்கையிலே இருந்து அவனை நீயே மீட்டுக்கொள்வாய். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் இது என் சித்தம், என் திட்டம், நானே நிறைவேற்றுகிறேன். உலக சமாதானக்காரன் நீ உலக ஜனங்கள் அறிவார்கள். 13/3/2025 தேதி என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். உக்ரைன் ஜனங்கள் வேதனைப்படுகிறார்கள். காரணம்
விளாடிமிர் புட்டின் அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். மரணப்படுக்கை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. வேதனைப்படுவான் மரணப்படுக்கையில். மரணம் நீங்கும் முன்னால் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் உடனே ஆயத்தமாயிரு. ரஷ்ய தேச பயணம் பட நீ ஆயத்தமாயிரு. உனது கற்பத்தின் கனிகளோடு ஆயத்தமாயிரு. 17/3/2025 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்க கேட்கலாம். ரஷ்ய தேசத்தின் அதிபதியானவனுக்கு மரணப்படுக்கை உடனே ரகசிய தேசம் உன் பாதம் படும். உடனே மரணப்படுக்கை அவனுக்கு நீங்கும். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் உன்னால் அவனால் ஆதி முதல் கூறி வருகிற என் வார்த்தை நிறைவேறுகிறது. உடனே 22/3/2025 என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ரகடம்மதொடு தொன்று மாட்ட தண்டந்திரி தைக்கண்டமா ஓகே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு மரணப்படுக்கை உடனே ரஷ்ய தேச பயணம் உனக்கு உடனே மரணப்படுக்கை அவனுக்கு நீங்கும் உன்னால் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் முன்னால் அவனால் உடனே என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். அவர் தான் யாரும் கிடையாது. இஸ்லாமியர்கள் உலகமெங்கும் உள்ள இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ் இறைவா அவர் தான் நான் சொல்ற கடவுள். உலக ஜனங்களுக்கும் ஒரே கடவுள். கிறிஸ்தவர் வணங்குற யெகோவா என நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தரே இயேசு மேலமா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இதாவே என் தேவனே கர்த்தரே இவர் பாவத்தை மன்னியும் சொல்றாருல, அவர் தான் கடவுள். இந்துக்கள் சராசரி இந்துக்கள் சொல்லக்கூடிய தெய்வமே ஆண்டவரே அவர் தான் கடவுள். அந்த கடவுள் தான் எனக்குள்ளாக இறங்கி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். நான் சொல்ல முடியாது, அவருடைய வார்த்தை அவர் ஆவி எனக்குள்ளாக இருந்து சொல்லக்கூடிய தீர்க்கதரிசனங்கள். தற்போது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய அந்த 7 தீர்க்கதரிசனங்களின் சுருக்கம் என்னவென்றால், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுக்கு விரோதமாகவே தேவனாகிய கர்த்தர் கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். ஆதியிலே தேவனாகிய கர்த்தர் கடவுளால் கொடுக்கப்பட்ட நோய் தற்போது வெளிப்படுகிறது, விஷம் இருக்கிறது. உடனே ரஷ்ய விளாடிமிர் புட்டினுக்கு கொடுத்த நோய் சாதாரணமாக இருந்து பெருசாகி வளர்த்து குணப்படுத்த முடியாத அளவுக்கு வெளியே தெரியும். அதன் அர்த்தம் மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டினுக்கு கொடுக்கப்படுகிறது உடனே விடாமல் எப்படி இது வரைக்கும் கொடுக்க போகிறேன் கொடுக்கப்பட்டு விட்டு சொன்னாரு. இப்போ மரணப்படுக்கை விளாடிமிர் புட்டின் கொடுக்கப்படுகிறது உடனே. ரஷ்ய தேசத்திலே மாமனிதன் பாதம் படும் உடனே. ரஷ்யாவுக்கு மாமனிதன் செல்வார். கடவுள் வார்த்தை நிறைவேறும். விளாடிமிர் புட்டினை மரணப்படுக்கையை விட்டு நீக்கும் அதிகாரம் அனுமதி இந்த மாமனிதன் கடவுள் கொடுத்திருக்கிறார். விளாடிமிர் புட்டினின் மரணப்படுக்கை நீங்கும் இந்த மாமனிதனால். உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரும் இந்த மாமனிதனால், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினால். இதுதான் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனங்களின் சுருக்கம். மனிதனின் பிறப்பு, வளர்ச்சி, வாழ்க்கை, கல்வி, உத்தியோகம், திருமணம், குழந்தை பேரு எல்லாமே என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் சித்தம், திட்டம். அவர் தான் உலக ஜனம் நடத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய தூதுவர்கள் சேனைகள் மூலமாக, நவக்கிரகங்கள் மூலமாக, அந்த சொல்ற சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மூலமாக நடத்தி கொண்டு வருகிறார். அவர் போடுகிற சித்தம், அவருடைய சித்தம் தான், அவருடைய திட்டம் தான் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உக்ரைனை போட்டுட்டோடனே அவருக்கு கத்தை நீட்டி கொண்டிருக்குன்னு சொன்னாரு. வாதை கொடுப்பேன்னு சொன்னாரு. 24/2 போற ஆரம்பிக்குது. இப்போ 26/2 என்ன சொல்ற வாதை கொடுப்பேன்னு சொல்றாரு. 3/5 உலக செய்தியில விளாடிமிர் புட்டின் கொடுத்துன்னு வருது. இப்போ செலன்ஸ்கி அவர் சொல்றாரு, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் will die soon சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, மரணப்படுக்கை அவன் கொடுப்பேன், மரணத்தின் தருவாய் இருப்பேன், நீ போவ. இந்த மாமனிதன் ரஷ்யா போய்
மரணப்படுகிறது மீட்டுக் கொள்வாரு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் நம்ம மாமனும் தான் உக்ரேஷனை முடிவு கொண்டு வருவாங்கன்னு சொல்றாரு. இவன் நிச்சயமா நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். நம்பிக்கையோடு இருங்கள் ரஷ்ய ஜனங்களே. ரஷ்ய விளாடிமிர் புட்டின் மரணம் கிடையாது, அது உறுதியாக சொல்றேன். சொன்ன வார்த்தை பாதி உண்மை. அதாவது வாதியில் இருக்காது சாக போறாங்கன்னு உண்மை, ஆனால் மரணம் கொடுக்க மாட்டேங்குது கடவுள் வார்த்தை. நிறைவேறும் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறேன். உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்றவர்களுக்கு சொன்னது பாருங்கள், அனைத்தையும் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.